1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்போது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக சபைகள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவர் கொடுத்த நல்ல தரிசனத்திற்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தையாகிய வேத புத்தகத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சபைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 4 சபைகளை இதுவரைக்கும் நாம் தியானித்திருக்கிறோம். எபேசு சபையை குறித்து தியானித்தோம், சிமிர்னா சபையை குறித்து தியானித்தோம், பெர்கமு சபையை குறித்து தியானித்தோம், தியத்திரா சபையை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 5வதாக சர்தை சபையை குறித்து தியானிப்பதற்காக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னதைப் போல, அறிமுகத்தில் சொன்னதைப் போல, சபை இன்றைக்கு நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று இருந்தது. அதற்கு பிறகு ஜெப ஆலயம் என்று சொல்லி இருந்தது. இன்றைக்கு ஒருவேளை சபை என்று அல்லது ஒரு கட்டிடத்தை நாம் குறித்தாலும் ஆண்டவர் அந்த நாட்களில் இருந்தே சபை என்பது அவருடைய பிள்ளைகளை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே சபை என்பது ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று அவரால் அபிஷேகிக்கப்பட்டு அவரால் நடத்தப்படுகிற அவருடைய ஜனங்கள் தான் சபைகள். ஹல்லேலூயா. அந்த சபை மத்தியில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் போகும் என்றால், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு கூட அவர் உறவாடுவதினாலே நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தி இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அறிமுகத்திலே நாம் பார்த்தோம். அந்த 7 நட்சத்திரங்கள் என்பது சபைகளை குறிக்கிறது. அன்றைக்கு ஆசியாவில் இருந்த அந்த 7 சபைகளை குறிக்கிறது. இன்றைக்கு அந்த சபைகள் நீங்களும் நானும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த சர்தை சபைக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை வைத்திருக்கிறார், அந்த சர்தை சபையுடைய நல்ல காரியங்கள் என்ன, ஆண்டவர் அந்த சபைக்கு தன்னை குறித்து எப்படி வெளிப்படுத்துகிறார், அந்த சர்தை சபையில் இருக்கிறதான குறைபாடு என்ன, அதை நிவர்த்தி செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அதை நிவர்த்தி செய்யாமல் இருக்கும் பொழுது என்ன நியாய தீர்ப்பு அந்த சபைக்கு வருகிறது என்பதை குறித்து நாம் மிகவும் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவங்க வாசிக்கிறத நம்ம கவனமாக கேட்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. போதும். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். ஒரு சபைக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் இன்னொரு சபைக்கு இல்லை. ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமாக தன்னை வெளிப்படுத்துகிறது என பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பாருங்கள், சபையாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் வித்தியாசமான விதங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒரு விதத்தில் தன்னை வெளிப்படுத்துவார், உங்களுக்கு வேற விதத்தில் வெளிப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சர்தை சபைக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? தேவனுடைய 7 ஆவிகள். வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. 7 என்பது பரிபூரணம். பரிசுத்த ஆவியானவர் பூரணமானவர். ஹல்லேலூயா. அதே போல அடுத்தது 7 நட்சத்திரங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அது சபையை குறிக்கிற காரியங்கள். ஆண்டவர் அவருடைய சபையை அவருடைய கையிலே அவர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் எப்பொழுதும் இருக்கிறோம். மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பார்வையில் எப்பொழுதும் இருக்கிறோம்.
அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு சபைக்கும் நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக் கொண்டே வருகிறேன். ஒவ்வொரு சபைக்கும் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு நாம் கோடான கோடி ஜனங்களாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொருடைய கிரியைகளையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அது நற்கிரியை ஆனாலும் சரி, துர்க்கிரியை ஆனாலும் சரி, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறதும் செத்தவனாயிருக்கிறாய். செத்தவனாயிருக்கிறான். நீ உயிருள்ளவன் என்கிற ஒரு பெயரை நீ வைத்திருந்தாலும் நீ செத்தவனாயிருக்கிறாய் என்று ஆண்டவர் அந்த சர்தை சபையை குறித்த ஒரு மன குமுறலை ஆண்டவர் வெளியிடுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வாழ்வை பார்த்து, நம்முடைய கிரியையை பார்த்து ஆண்டவர் மன மகிழ்ச்சி அடைகிறாரா அல்லது வேதனையை வெளிப்படுத்துகிறாரா? நோவாவை நாட்களில் சொன்னதை போல, இந்த ஜனங்களை உருவாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஒருவேளை என்னை உருவாக்குனதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறாரா அல்லது என்னுடைய கிரியைகளை பார்த்து என் தேவன் அதிலே பிரியப்படுகிறாரா? இந்த சர்தை சபையினுடைய கிரியையை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய மன வேதனையை வெளிப்படுத்துகிறார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறாய். சர்தை என்றால் உயிருள்ளவன் என்று அர்த்தம். நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது என்னோடு கூட வெள்ளச்சாமின்னு ஒரு பிரதர் படித்தார். இன்றைக்கு அவர் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக வேலை செய்கிறார். நாங்கள் எல்லாருமே அவனை கருப்பு சாமின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அப்படி அட்டர் கருப்பாக இருப்பான். ஆனால் அவனுடைய பெயர் வெள்ளச்சாமி. பெயருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு ஜேம்ஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்க எங்க அப்பா அம்மா. ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊரே இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில். அந்த ஜேம்ஸ் டவுன் என்கிற அந்த ஊர் ரொம்ப அழகா நேர்த்தியா பிளான் பண்ணி கட்டப்பட்ட ஒரு அருமையான ஊர். எப்படி மெஞ்ஞானபுரம், முதலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெரு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மிஷனரிஸ் அந்த கிராமத்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்காக தரிசு நிலமாக இருந்த இடங்களை தேர்ந்தெடுத்து நல்ல பிளான் பண்ணி அவர்கள் அந்த வீடுகளை கட்டி கொடுத்து ரொம்ப நேர்த்தியாக ஒவ்வொரு தெரும் அகலமாக இருக்கும். நல்ல தென்னை மரங்கள் வைத்திருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி 2 தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். சர்ச்சில் இருந்து அப்படி நேராக பார்த்து அழகாக அந்த மரங்கள்லாம் தெரியும். ஸோ அப்படி அழகாக வெள்ளக்காரங்க அந்த நாட்களிலே கிராமங்களை உருவாக்கினார்கள். அந்த கிராமத்தில் ஊழியம் செய்த ஜேம்ஸ் என்கிற மிஷனரி அவருடைய பெயரை வைத்தே ஜேம்ஸ் டவுன் என்கிற அந்த ஊரை உருவாக்கிட்டாங்க. எங்க அப்பா அம்மா என்ன நோக்கத்தில் எனக்கு ஜேம்ஸ்னு பெயர் வச்சிருப்பாங்க? எப்படியாவது அந்த ஊழியக்காரரை போல வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் வைத்திருந்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒனேசிமை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 11ஆம் வசனத்திலே, முன்னே அவன் உமக்கு பிரோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரோஜனம் உள்ளவன் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். பிலமோனுக்கு எழுதப்பட்ட அந்த பரிந்துரை கடிதத்தில் அவன் முன்னே பிரோஜனம் இல்லாதவன், ஒனேசிமு என்றால் யூஸ்ஃபுல் என்று அர்த்தம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய எஜமானுக்கு அவன் பிரோஜனமற்றவனாக, ஒரு யூஸ்லெஸ்ஸாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவன் சந்தித்தானோ, என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தானோ, அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முன் அவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின் அவனுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு முன் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே அநேக குணங்கள், அநேக துர்க்கிரியைகள் தொடர்வதை பார்க்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு அநேகருடைய மனதில் இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஏன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை? ஆரம்பம் சரியில்லை. அந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஆரம்பம் இருக்குதே, அந்த ஆரம்பம் சரியான விதத்தில் இருக்கும் என்றால் இந்த 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டதை போல எல்லாம் புதிதாக மாற்றப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நம்ம பார்க்கிறோம், நீ உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருந்தும் செத்தவனாக இருக்கிறாயே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய சுபாவம் எப்படி இருந்தது? நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது? ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். சர்தை சபை உயிருள்ளவன் என்கிற பெயர் வைத்திருந்தோம், அது செத்த சபையாக காணப்பட்டது. நான் கொஞ்சம் இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது, இந்த பேரலிட்டிக் ஆகுது பார்த்தீங்களா, தமிழில் அது என்ன சொல்றது? கை கால் விழுந்து போச்சுன்னு சொல்லுவோம்ல, பக்கவாதம் சரியான வார்த்தை. பக்கவாதம். கண்ணு தெரியும், சிலருக்கு வாய் பேச முடியும், சிலருக்கு வாய் பேச முடியாது, மற்ற எல்லாம் வேலை செய்யும், ஆனால் ஒரு சில அவயவங்கள் செயல் இழந்து போய்விடும். இந்த சர்தை சபையும் அப்படிப்பட்ட ஒரு சபையாக காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே விசுவாசத்திற்கு இடமே இல்லை. விசுவாசம் இல்லாத எதுவுமே ஆண்டவருடைய பார்வையில் பிரயோஜனமற்றது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே இந்த விசுவாசத்தில் தான் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாவற்றுக்கும் நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்குள்ள உறுதியாக நாளுக்கு நாள் வளர்வதாக அது காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2:17 20 26. யாக்கோபு 2 அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாமல் இருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். 20 வீணான மனுஷனே கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 26 அப்படியே அழிவில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறதை போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாத பட்சத்தில் நம்முடைய வாழ்வு ஒரு செத்த வாழ்வு அல்லது ஒரு நடைப்பிணமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. வாசிங்க. உன் கிரியைகள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவடையவில்லை, ஒரு பெர்ஃபெக்ஷனாக இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தராசிலே சர்தை சபையினுடைய கிரியைகளை வைக்கும் பொழுது அங்க பேலன்ஸ் அங்கங்க ஆடுது, ஒரு பக்கம் கீழே வந்துகிட்டே இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய கிரியைகளையும் அல்லது இன்னொரு பக்கம் நம்முடைய துர்க்கிரியைகளையும் ஆண்டவர் நிறுத்து பார்ப்பார் என்றால் நம்முடைய தராசு எந்த பக்கம் இழுக்கும்? யோசித்து பாருங்க. எந்த பக்கம் உயரும், எந்த பக்கம் கீழே வரும்? இந்த சர்தை சபையை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். உன் கிரியைகள் தேவனுடைய பார்வையில் நிறைவடையவில்லை, குறைபாடு இருக்கிறது. நிறைய அவயவங்கள், சபையினுடைய அவயவங்கள் செத்து கொண்டு இருக்கிறது. நீ விழித்துக்கொள், மற்றவர்களையும் சாவதற்கு முன்பதாக தட்டி எழுப்பு என்று ஆண்டவர் சர்தை சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது வாசிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை
நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை ஆண்டவர் அதிகமாக என்னோடு கூட நான் தியானிக்கும் பொழுது இடைப்பட்டார். நீர் கேட்டு பெற்று கொண்ட வகையை நினைவு கூர்ந்து போதும். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களிலே உங்களுக்கு இருந்த உற்சாகத்தின் மிகுதியிலே, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற தாகத்திலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்களை கேட்டு இருப்பீர்கள். ஆண்டவர் நீங்கள் கேட்ட காரியங்களை தந்திருப்பார். அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை நான் இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட இதை கேட்டு பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, ஆனால் இந்த நாட்களிலே நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டேன். என்னை சரிப்படுத்தி கொண்டதுனால தைரியமாக உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் எத்தனை காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க. எத்தனை காரியங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்தி இருக்கிறீர்கள்? எவ்வளவு காரியங்களை பயன்படுத்தாமல் நீங்கள் அடக்கி வைத்திருக்கிறீர்கள்? அது ஒருவேளை தாழ்ந்தாக இருக்கலாம், அல்லது சில வாய்ப்புகளாக இருக்கலாம், சில வசதிகளாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் இதை செய்வேன் ஆண்டவரே, நீர் என்னை இந்த விதத்தில் நீர் என்னை பெருக பண்ணினால் நான் இதை உமக்காக செய்வேன். அதை செய்திருக்கிறோமா? ஆண்டவரே இந்த தாளந்து தந்தால் இதை நான் பயன்படுத்துவேன் என்று கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை பயன்படுத்தி வருகிறோமா? நீ கேட்ட வகைகளை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. நான் ஆண்டவர்கிட்ட ஆரம்ப நாட்களில் சிறுவர் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே நான் நல்லா பாடணும் ஆண்டவரே, நல்லா ஆக்ஷன் பண்ணணும், ஸ்கிரிப்ட் நல்லா நடிக்கணும், கதை நல்லா சொல்லணும் ஆண்டவரே அப்படிலாம் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் அதெல்லாம் தந்திருக்கிறார். இப்படி தந்த ஆவிக்குரிய வரங்களை நம்ம பயன்படுத்தாமல் வைத்திருப்போம் என்றால் இந்த சர்தை சபைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறதை போல அவைகளை நினைவு கூர்ந்து நீ விழித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம், அதை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறோம். அது பணமாக இருக்கலாம், தாளந்தாக இருக்கலாம், வசதிகளாக இருக்கலாம், வாய்ப்புகளாக இருக்கலாம். எனக்கு ரொம்ப தெரிந்த, என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்காங்க சென்னையில். ஒரு சின்ன சொந்த வீடு இருந்துச்சு. அவங்க அதை கொஞ்சம் பெருசாக கட்டுறதுக்கு முயற்சி செய்தாங்க. ஜெபம் பண்ணோம். கெட்டும் போதே பிளான் போட்டோம். ஹால் நல்லா பெருசாக, இதே போல் நல்லா பெரிய ஹாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஹாலாக கட்டிட்டாங்க. கிரக பிரவேசம் நடக்கும் பொழுது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன சார் இவ்வளவு பெரிய ஹாலாக போட்டிருக்கீங்க, கூட ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கலாமா, ஹால் இவ்வளவு எதுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் எதுக்காக ஹால் அவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு ஆண்டவர் கட்டி தந்த பிறகு ஒரு ஜெப வீடாக இருக்கணும். வாரம் வாரம் இங்கே கூட்டம் நடக்கணும், ஜெபம் நடக்கணும், கவுன்சிலிங் நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும் அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி நல்ல அருமையாக பெரிய ஒரு ஹாலாக கட்டியாச்சு. அன்றைக்கு அந்த கிரக பிரவேசத்தை அன்னைக்கு செய்தி நானும் முதல்ல அதை தான் சொல்கிறேன். நிறைய பேர் இப்படிலாம் கேள்வி கேட்டீங்க அண்ணன்ட்ட, இந்த ஹால் ஏன் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி, அதை கட்டினுடைய நோக்கம் இதுதான் என்று சொல்லி அந்த நோக்கத்தை சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பித்தேன். ஆனால் அருமையானவர்களே, ஒரு நாள் கூட ஒரு ஜெபம் கூட அங்கே நடக்கலை. வருஷம் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு நான் இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது அதெல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். இதெல்லாம் என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள், ஆனால் நான் கொடுத்தேன், அவர்கள் பயன்படுத்தவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்குதுன்னா உங்களை நிதானித்து பார்த்து இன்றைக்கு சரி செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சி வாசிக்கலாமா? நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். எப்பவும் வருவேன்னு சொல்ல முடியாது. ஆபத்து திடீரென்று வரும். நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். சடுதிரியாக ஆண்டவர் அவருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விடுவார்.
ஏனென்றால் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள் ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்துடைய மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக, அவருடைய சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக பயன்படுத்தக்கூடியவைகள். அதை பயன்படுத்தாமல் நான் வைத்திருப்போம் என்றால் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் வரும். ஆண்டவர் சடுதியாக அவருடைய நியாய தீர்ப்பை செலுத்துவார் என்றால் அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. எச்சரிக்கையாக நாம் விழித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வாசியுங்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதக்காரன் பாருங்க, இதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறான். 118 சங்கீதம் 17-18 வசனங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், அவரை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்லி நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மேல 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து வந்தீங்கன்னா அந்த சங்கீதக்காரன் அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்துட்டு தான் அவர் சாவாமல் பிழைத்திருக்கிறேன், ஆகவே கர்த்தருடைய செய்கைகளை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அவன் அங்கே ஒரு தீர்மானத்தோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அவரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை அவருக்காக பயன்படுத்த வேண்டும். சார், தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இந்த சர்தை சபையில் இவ்வளவு கேடுபாடுகள், குறைபாடுகள் இருந்தாலும் ஒரு சிலர் தங்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு தங்களுடைய வஸ்திரம் அசூசிப்படாமல் அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்கிற நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரோடு கூட கைகோர்த்து நடக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்கிற ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட நடப்போம். நமக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். பிதாவுக்கு முன்பதாக நம்ம பெயரை சொல்லி அவர் அறிக்கை செய்வாராம். காரணம் என்ன? அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்தும் பொழுது, நம்முடைய கிரியை ஆண்டவருடைய பார்வையில் பிரியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய பெயரை பிதாவுக்கு முன்பதாக அவர் சொல்லி நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வஸ்திரத்தை, ரட்சிப்பை அசுசிப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சர்த சபை அதில் பலவீனமாக இருந்ததினாலே ஆண்டவர் எச்சரிக்கிறார். கடைசியா சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு சபைக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் சொல்லிவிட்டு ஒவ்வொரு சபைக்கும் அதை முடிக்கும் பொழுது சபைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சபைகளுக்கு என்று சொல்லி பன்மையில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சர்தை சபையில் இருக்கிறதை போல குறைபாடுகள் இருக்குதா? ஆண்டவருடைய தராசிலே நம்முடைய கிரியைகள், நம்முடைய துர்க்கிரியைகள் எது அதிகமாக இருக்கிறது? நம்மை நிதானித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.